சுவாமி நமஸ்கரிக்கிறேன். ஆண்டவனே, அடியேனை நாடியதின் நோக்கம் என்னவோ? சிவப்பழமாக காட்சியளிக்கும் இந்த சித்தர் யாரோ? அப்பனே, நானோர் பரதேசி. 4 நாளாய் தாங்க முடியவில்லை வயத்து பசி. கால்கள் நடக்க முடியவில்லை ஊர் சிவகாசி. ஆஹா, பசியில் கூட பராசம் பேசும் பக்தரே, நீங்க ஏதோ ஒரு தட்டை அடிச்சுக்கணும் வந்த மாதிரி என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சிச்சே. எங்க அது? பாரிவள்ளலே, இந்த பரந்த உலகத்தில் நிரந்தரமாய் சுற்றித் திரியும் இந்த பரதேசியின் உயிரை வலை வீசி பிடிக்கும் பக்தா தாங்கள் யாரோ? நானுங்களா? என்னங்களா கேக்குறீங்க? ஆமா, நான் தாங்க உங்க அப்பன். ஐயோ, ஏண்டா கழுத, சிவகாசியா நீ? சிவகாசி எழுந்துற அம்மாவாசி. ஏடா பரதேசி பயல, எவனோ செவ்வாய் கிரகத்துல இருந்து பறக்கும் தட்டுல உட்கார்ந்து கீழே வந்து அதிசயங்களை பார்த்துட்டு போறான். நீ என்னடா தாம்பாள தட்டுல உட்கார்ந்து மேல போய் அதிசயத்தை பார்க்க போறியா? ஏண்டா 1958ல கூட பிச்சைக்கார வேஷத்துல ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அடி போலீஸ் அடி மாதிரி உழுது. போலீஸ் அடி மாதிரியா? அப்ப நீ பெரிய சர்வீஸ் ஆளு. நீ என்னடா விடக்கூடாது? அப்பனே, அப்பனே, என்னை அடிக்காதீர்கள். அந்த தட்டை உடையவரிடம் சேர்த்து விடுங்கள். அந்த பையில் இருக்கும் தேங்காய் பழத்தை தாங்களே சாப்பிட்டு விடுங்கள். அடியேனை ஆளை விடுங்கள். அப்பனே. ஓ மனோரமா, நீயா? தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். பழத்தை திருடியதும் அல்லாமல் தட்டை எடை போட்டதினால் என் உடம்பே பழுத்து கனிந்து விட்டது. சற்று நேரம் தாங்கள் வராமல் இருந்தால் என் எலும்பே முறித்து எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதோ நாங்களம்மா, இனிமேல்லாம் திருடவே மாட்டேன். இல்ல அப்பனே, இனிமே செய்வியடா? இந்த ஜென்மத்தில் இல்லை அப்பனே. ஓஹோ, அப்ப அடுத்த ஜென்மத்துல திருடுறதுக்காக இப்பவே ரிஹர்சல் பாக்குறான் போல இருக்கு. ஒத்திக்க அப்பனே. என்ன பயங்கரமான உலகம். பட்டினி பட்டாளம் பெருகிட்டு இருக்கிற வரைக்கும் உலகம் பயங்கரமா தான் இருக்கும். சில சமயம் பலிபீடமா மாறினாலும் மாறிடும். முத்து, அப்பா சொன்ன போல நீ வரும்போதெல்லாம் ஏதாவது உதவி செஞ்சுட்டே இருக்க. உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நீங்க கேட்டா போதுமா? ஓ, என்னால வீட்டுக்கு வர முடியல, வேலை அதிகமா இருக்கு. சரி, நேரமாச்சு, நான் வரேன். ரிக்ஷாவில் உட்கார கொண்டுட்டு போய் விட்டுறேன். வேண்டாம், நடந்தே போறேன்.